வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சண்டே விளாக் பார்க்கலாம். காலையிலேயே வந்து நான் கிளம்பி தோட்டத்துக்கு போயாச்சு. ஏன்னா வந்து அம்மா தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க சாப்பாட்டுக்கு மாற்றி விடுறதுக்காக நான் திரும்ப வந்து தோட்டத்துக்கு வந்தேன். நாங்கள் ஒரு 5 ஏக்கர் அளவுக்கு கரும்பு விவசாயம் பண்ணிகிட்ருக்கோங்க. அதுக்கு தான் தண்ணி பாய்ச்சிட்ருக்குறோம். சொட்டு நீர் கிடையாதுங்க. நாங்கள் வாய்க்கால் முறையில் தான் பாசனம் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு தான் அம்மா வந்து ரொம்ப காலையில் ஒரு 5 மணிக்கே வந்து தண்ணி பாய்ச்சிருக்கு போயிட்டாங்க. அதனால் நான் ஒரு 7:30 8 மணிக்கே வந்து சாப்பாட்டுக்கு மாற்றி விடுறதுக்காக வந்து வந்துட்டேன். நான் வந்து தண்ணி பாய்ச்சிக்கிறேன், நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்ட்டு அம்மாவை மாற்றி விட்டுட்டு நான் வந்து தோட்டத்தை அப்படியே சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு. இப்போ வெயில் சரியாக அடிக்கிறதுனால நம்மளால் மதிய நேரத்தில் தண்ணீர் பாய்ச்ச முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் நேரமாக நம்ம பாய்ச்ச ஆரம்பித்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு தண்ணீர் நல்லா வந்து பாய ஆரம்பிக்கும். வெயில் அடிச்சிது அப்படின்னா வந்து அது பாதி வந்து ஆவியாகவே போயிடுது. அதனால தான் முக்கியமாக வந்து காலையிலேயே நேரமாக தண்ணி பாய்ச்சிட்டு வந்துடுறது தோட்டத்துக்கு. ஒரு 2-3 மணி நேரம் தண்ணீர் பாய்ச்சினதுக்கப்புறம் நமக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாடாமல்லி பூ ஆர்டர் வந்ததுங்க. விதை கிடையாது, பூ வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது டெக்கரேஷனுக்கு போல். அதனால் அந்த பூக்களை வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே மிக்ஸ்டாக தான் கேட்டிருந்தாங்க, அதனால் கலந்து தான் வந்து பறிச்சிருக்கேன். நம்மக்கிட்ட வாடாமல்லி விதைகள் 5 கலரில் வந்து நம்ம விற்பனை செஞ்சிட்ருக்குறோம். யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த வாடாமல்லி பூக்கள் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட சங்குப்பூ விதைகள் இப்போ நிறையா வண்ணங்கள்லாம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். விதைகள் சேலுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அதே போல் மயில்மாணிக்க விதைகள் கொடுத்துட்ருக்குறோம். பால்சம் விதைகளும் கொடுத்துட்ருக்குறோம். யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கங்க. அந்த 5 கலர் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நார்மலாக நம்மகிட்ட இருக்கிற வயலட் வண்ணம், அதுக்கப்புறம் வெள்ளை வண்ணம், அதுக்கப்புறம் பீச்சி பிங்க்கு, அதுக்கப்புறம் லேவண்டர், அதுக்கப்புறம் லைட் பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 5 வண்ணங்களில் நம்ம வாடாமல்லி விதைகள் வந்து விற்பனைக்கு கொடுத்துட்ருக்குறோம். நான் பறிச்சுட்டு இருக்கிறப்பவே என்னோடய பையனும் வந்து தோட்டத்துக்கு வந்துட்டு அப்பா நானும் பூக்கள் பறிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூக்களை வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டான். முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கும் நம்ம விவசாய வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அதில் ஆர்வம் வரும். அதே மாதிரி அதிலிருந்து கொஞ்சம் நாலேஜும் கிடைக்கும். இவனும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எல்லா வேலையும் வந்து தோட்டத்துக்கு வந்தால் செய்வான் முடிஞ்ச வரைக்கும். இங்கே கொஞ்சம் செம்மங்கியெல்லாம் நான் நட்டு வச்சுருந்தேன். அது எல்லாமே தளைஞ்சு வந்துருந்தது. அதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறையா பில் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா படரவும் ஆரம்பிச்சிருச்சு. சரி கொஞ்சம் களையை எடுத்து விட்டுடலாம் நம்மளால் டைம் இருக்கிற வரைக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த களையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பொழிலும் தங்கிட்ட இருக்கிற சின்ன மம்டி வச்சு களை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொத்திட்டு இருந்தான். ஆனால் அவனால் அந்தளவுக்கு எடுக்க முடியல. இருந்தாலும் அவனோட முயற்சிக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். கடைசியாக வீட்டுக்கு கிளம்புறப்போ ஒரு வாழைத்தார் விழுந்து நல்லா பழுத்து இருந்ததுங்க. சரின்ட்டு அதை அருவா இல்லாதனால மம்டிலே வச்சு வெட்டி எடுத்தாச்சு. அதை எடுத்துகிட்டு நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த விளாக் அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.